வணக்கம் மாணவ செல்வங்களே! நிகழ்தகவுக்கான அறிமுகம் பற்றி நீங்கள் முன்பு கற்றுக்கொண்டீர்கள். இன்று அட்டைகளில் உள்ள சிக்கல்களை பார்க்கப் போகிறோம். அட்டைகள் பல நூற்றாண்டுகளாக உள்ளன. எல்லா வயதினருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகின்றன. அவை விளையாட்டு விளையாடுவதற்கு மட்டுமல்ல, நிகழ்தகவுகளின் கண்கவர் உலகத்தை ஆராயவும் உங்களுக்கு உதவும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வெவ்வேறு அட்டைகள் மற்றும் அவற்றின் உடைகளை அடையாளம் காணவும், அட்டைகள் மற்றும் அட்டை விளையாட்டு சம்பந்தப்பட்ட நிஜ உலக சூழலுக்கு நிகழ்தகவு கொள்கைகளை பயன்படுத்தவும். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: விண்ணப்பங்கள், நிகழ்தகவு, ஃபேஸ் கார்ட்ஸ், கிளப்ஸ், ஸ்பேட்ஸ், ஹார்ட்ஸ், டைமண்ட்ஸ். மாணவர்களே, இப்போது நாம் அட்டைகளை பற்றி அறிந்து கொள்வோம். சீட்டு அட்டைகளை விரிவாக பார்க்கலாம். ஒரு நிலையான அட்டை 52 அட்டைகளை கொண்டுள்ளது. இந்த 52 அட்டைகள் கிளப்ஸ், ஸ்பேட்ஸ், ஹார்ட்ஸ் மற்றும் டைமண்ட் என 4 சம உடைகளாக, அதாவது குழுக்கள், பிரிக்கப்பட்டுள்ளன. கிளப்ஸ் மற்றும் ஸ்பேட்ஸ் கருப்பு நிறத்திலும், ஹார்ட்ஸ் மற்றும் டைமண்ட் சிவப்பு நிறத்திலும் இருக்கும். ஒவ்வொரு குழுவிலும் ஒரு கிங், ஒரு குயின், ஒரு ஜாக், ஒரு ஏஸ் மற்றும் 2 முதல் 10 வரையிலான 9 எண் அட்டைகள் உள்ளன. கிங், குயின் மற்றும் ஜாக் அட்டைகள் முக அட்டைகள், அதாவது ஃபேஸ் கார்டு என்று அழைக்கப்படுகின்றன. அட்டைகள் தொடர்பான சில உதாரணங்களை முயற்சிப்போம். எடுத்துக்காட்டு 1. அட்டைகளின் அடுக்கில் முக அட்டையை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. படத்தில் ஒவ்வொரு குழுவிலும் உள்ள முக அட்டைகளை காணலாம். அவை கிங், குயின் மற்றும் ஜாக். எனவே ஒவ்வொரு குழுவிலும் 3 அட்டைகள் ஈடு 3 பெருக்கல் 4 ஈடு மொத்தம் 12 முக அட்டைகள் உள்ளன. முக அட்டைகளின் எண்ணிக்கை ஈடு 12, அதாவது கிங், குயின் மற்றும் ஜாக் பெருக்கல் 4 குழுக்கள். ஒரு தளம் உள்ள மொத்த அட்டைகளின் எண்ணிக்கை ஈடு 52. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ஈடு முக அட்டையை பெறுதல். பி அடைப்புக்குறி ஏ ஈடு
முக அட்டைகளின் எண்ணிக்கை கீழ்க்கோடு அட்டைகளின் மொத்த எண்ணிக்கை. பி அடைப்புக்குறியே ஈடு 12 கீழ்க்கோடு 52 ஈடு 3 கீழ்க்கோடு 13. எடுத்துக்காட்டு 2. மற்றொரு உதாரணத்தை முயற்சிப்போம். அட்டைகளின் அடுக்கில் எஸ் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? சீட்டு கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. படத்தில் ஒவ்வொரு குழுவிலும் இருக்கும் சீட்டு அட்டையை காணலாம். எனவே ஒவ்வொரு குழுவிலும் ஒரு அட்டை ஈடு 1x4 ஈடு மொத்தம் 4 ஏஸ் கார்டுகள் உள்ளன. சீட்டுகளின் எண்ணிக்கை ஈடு 4, அதாவது ஒவ்வொரு குழுவும் ஒரு சீட்டு என. ஒரு டெக்கில் உள்ள மொத்த அட்டைகளின் எண்ணிக்கை ஈடு 52. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ஈடு சீட்டு அட்டை பெறுதல். பி அடைப்புக்குறி ஏ ஈடு சீட்டு அட்டைகளின் எண்ணிக்கை கீழ்க்கோடு அட்டைகளின் மொத்த எண்ணிக்கை. பி அடைப்புக்குறி ஏ ஈடு 4 கீழ்க்கோடு 52 ஈடு 1 கீழ்க்கோடு 13. மேலே உள்ள எடுத்துக்காட்டில் இருந்து ஏ நிகழ்வை சீட்டு வரைவது என்று நாம் கருதினால் சீட்டு பெறாதது நிகழ்வு, அதாவது ஏ பார் ஆகும். நிகழ்வு அடைப்புக்குறி ஏ பார் ஈடு சீட்டு அட்டை பெறவில்லை. ஆரம்ப நிகழ்வுகளின் நிகழ்தகவின் கூட்டுத்தொகை 1 என்பதை நாம் அறிவோம். அதாவது பி அடைப்புக்குறி ஏ கூட்டல் பி அடைப்புக்குறி ஏ பார் ஈடு 1. பி அடைப்புக்குறி ஏ பார் ஈடு 1 கழித்தல் பி அல்லது ஈடு 1 கழித்தல் 1 கீழ்க்கோடு 13. எல்சிஎம் எடுத்த பிறகு ஈடு 13 கழித்தல் 1 கீழ்க்கோடு 13 ஈடு 12 கீழ்க்கோடு 13 கிடைக்கும். மற்றொரு பிரச்சனையை தீர்ப்போம். எடுத்துக்காட்டு 3. நிலையான விளையாட்டு அட்டைகளில் இருந்து முக அட்டை அல்லது எண் அட்டை, அதாவது 2 முதல் 10 வரை வரைவதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. முக அட்டைகளின் எண்ணிக்கை ஈடு 12, அதாவது கிங், குயின் மற்றும் ஜாக் பெருக்கல் 4 குழுக்கள். எண் அட்டைகளின் எண்ணிக்கையை ஈடு 36. ஒரு தளம் உள்ள மொத்த அட்டைகளின் எண்ணிக்கை ஈடு 52. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ஈடு முக அட்டை அல்லது எண் அட்டையை பெறுதல். பி அடைப்புக்குறி ஏ ஈடு முக அட்டை அல்லது எண் அட்டை பெறுதல் கீழ்க்கோடு மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. ஈடு 12 கூட்டல் 36 கீழ்க்கோடு 52 ஈடு 48 கீழ்க்கோடு 52 ஈடு 12 கீழ்க்கோடு 13 ஈடு 0.923. மாணவர்களே, நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக கூறுவோம். பாடத்தின் சுருக்கம். ஒரு நிலையான அட்டை 52 அட்டைகளை கொண்டுள்ளது. இந்த 52 அட்டைகள் கிளப்ஸ், ஸ்பேட்ஸ், ஹார்ட்ஸ் மற்றும் டைமண்ட்ஸ் என 4 சம உடைகளாக, அதாவது குழுக்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. கிளப்ஸ் மற்றும் ஸ்பேட்ஸ் கருப்பு நிறத்திலும் ஹார்ட்ஸ் மற்றும் டைமண்ட்ஸ் சிவப்பு நிறத்திலும் இருக்கும். ஒவ்வொரு குழுவும் ஒரு கிங், ஒரு குயின், ஒரு ஜாக், ஒரு ஏஸ் மற்றும்
2 முதல் 10 வரையிலான 9 எண் அட்டைகளை கொண்டுள்ளது. கிங், குயின் மற்றும் ஜாக் அட்டைகள் முக அட்டைகள், அதாவது ஃபேஸ் கார்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன.